அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காலண்டர் அடிச்சிருந்தோம். இந்த காலண்டரை அடித்து நம்ம பகுதியை சுற்றியும் இன்னும் எத்தனையோ மாவட்டங்களுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மக்கள் அதிகம் எங்கே கூடுவாங்களோ அந்த பகுதியில் எல்லா கடைகள்லையும் பாப்பாவோட காலண்டரு மாட்டியிருக்கணும். அப்பதான் மக்களோட மனசுலையும் ஸ்ரீமதி நீங்காம இருப்பா அப்படிங்கிறதுக்காக முக்கியமா பார்த்தீங்கன்னா கடை வீதிகளில் பஸ் ஸ்டாண்டில் உள்ள அந்த கடைகள்ல இந்த மாதிரிலாம் முக்கியமா நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்தூர்ல கொடுத்துருந்தோம், சேலத்துல கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி கொடுத்துருந்தோம். கள்ளக்குறிச்சியில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எத்தனையோ அட்வொகேட்லாம் அங்கே தான் டீ குடிப்பாங்க. அந்த கடையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் பாப்பாவோட காலண்டரை மாட்டி விட்டுட்டு வந்திருந்தேன். இப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான எத்தனையோ இடங்கள்ல தான் நம்மளுடைய பாப்பாவோட காலண்டரை நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு நான் போனேன். அந்த கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட காலண்டர் இல்லை. அம்மா எங்கம்மா பாப்பாவோட காலண்டர் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாப்பாவோட காலண்டர் நான் வீட்டில் கொண்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையில் காணும் அப்படின்ன உடனே அடுத்துதான் பார்த்தீங்கன்னாக்க நான் சரி நம்ம கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டை சுற்றி கொடுத்தோம் இல்லையா, அந்த கடைங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். எந்த கடையிலையுமே நம்மளுடைய காலாண்டர் இல்லை. அங்கே ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா நாங்கள் இங்கே எல்லார்ட்டையும் காலாண்டர் கொடுத்தோம், எந்த கடையிலையுமே காலாண்டர் இல்லை, உங்களுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஐயா, ஏன் பாப்பாவோட ஸ்ரீமதி காலாண்டரை மாட்டல அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாப்பாவோட காலண்டர்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இதை எடுத்துருங்க, நீங்கள் வேணும்னா எங்கே வேணாலும் போய் மாட்டிக்கோங்க, இங்கே கடைகளில் மாட்டக்கூடாது, அப்படி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், அதனால நாங்களாம் யாரும் அந்த காலாண்டரை மாட்டல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா நான் சேலம் வரைக்கும் போயிருந்தேன். சரி நம்ம சேலம் போக்குள்ள ஆத்தூர் நான் அந்த போகிற வழி தான், ஆத்தூர் கடைகள்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆத்தூர்லேயும் கிடையாது, சேலத்துலேயும் போய் பார்த்தேன், கிடையாது. இப்போ சேலம் ஆத்தூர் இதெல்லாம் நம்ம கேட்கும் போது எல்லாருமே இதே பதில தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாப்பாவோட காலாண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருந்தால் எங்களுக்கு கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், அதனால நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் காலாண்டரை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மை புரிஞ்சுது. ஓஹோ, இதெல்லாம் கண்டிப்பாக யாராவது ஒரு போலீஸ்காரங்க செஞ்ச வேலையாக தான் இருக்கும். இப்போ இந்த போலீஸ்காரங்களாம் யார் சொல்லி செய்கிறாங்க, யாருக்காக செய்கிறாங்க? பாப்பாவை மக்கள் மறக்கணும், இந்த மாதிரி இந்த ஸ்ரீமதி அப்படின்னாலே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்து பேரை சொல்லுவாங்களே, இந்த குழந்தை எங்க படிச்சுது அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்து பேரையும் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு ஒரு கெட்ட பேரு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை தீவிரமா வேலை பார்த்துருக்கிறது யாரா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. நம்ம பாப்பா பிறந்த நாள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பூச்செடி கொடுக்குறோன்னு சொன்னோம். அதுக்கு கூட காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம எந்த நர்சரியில் பூச்செடி ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நர்சரிக்கே போயிட்டு காவல்துறைக்காரங்க நீங்கள் அவங்களுக்கு பூச்செடி தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுற்று வட்டார பகுதியில் எங்கெங்கே நர்சரி நமக்கு அருகாமையில் இருக்கோ எல்லா நர்சரிலையுமே சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணி நீங்கள் பூச்செடி தரலைன்னா நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு மட்டுமே பூச்செடி கொடுத்து, அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் அதிக கூடும் இடங்கள்ல நீங்கள் கொடுக்கக்கூடாது, உங்கள் ஊரை சுற்றி கொடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம கூடயே வந்தாங்க. அதே போல் நம்ம எங்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுறோமோ அந்த போஸ்டரையும் கிழிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காலாண்டருக்கு இந்த மாதிரி அநீதிகள் பண்ணியிருக்காங்க. நம்ம மட்டும் பாப்பாவோட ஃபோட்டோவை போட்டு எந்த ஒரு விழிப்புணர்வும் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு இந்த காவல்துறை சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. நம்ம பாப்பாவோட காலாண்டர்லாம் ஆத்தூரில் சேலத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் இறங்கியிருந்தேன். ஆத்தூரில் இறங்கும் போது பார்த்தனாக்க ஒரு பஸ்ஸில் ஒரு விளம்பரம் இருந்தது. அந்த பஸ்ஸில் என்ன விளம்பரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக 2 பக்கமும் கனியாமூர் சக்தி பள்ளியோட விளம்பரங்க.
இந்த பள்ளிக்கூடத்தை விளம்பரம் பண்ணி எந்த பஸ்ல ஓட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பஸ்ல இவனுடைய பள்ளிக்கூடத்தை விளம்பரம் பண்ணலாம். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே நம்மளுடைய பாப்பாவோட காலான்ற அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல கொடுத்தா மட்டும் நாங்க உங்களுக்கு கடை விட மாட்டோம் அப்படின்னு அவங்கள மிரட்டுவாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் மட்டும் நம்ம வீட்டு பிள்ளையும் என்ன வேணாலும் பண்ணிட்டு அவன் எதுல வேணாலும் விளம்பரம் பண்ணலாம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அவனுடைய பஸ்ல விளம்பரம் பண்ணனா கூட ஒண்ணும் இல்லைங்க, ஆனா கவர்மெண்ட் பஸ்ல விளம்பரம் பண்ணியிருக்கான். இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ இவன் கவர்மெண்ட் பஸ்ல விளம்பரம் பண்றான் இல்லைங்களா, அதுக்கு கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்காரன் காசு கட்டுவான். காசு கட்டுறதுனாலதான் அவங்க அந்த விளம்பரத்தை பண்றாங்க, பஸ்ல ஓட்டுறதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவாங்க. இப்போ கடை நடத்துறவங்களும் வாடகை கொடுப்பாங்க தானே, அப்ப அவங்க கடையில அவங்க காலாண்டர் வைக்கலாம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க. அவங்களோட கடையில ஒரு காலாண்டர் வைக்க கூடாதான், ஆனா அரசு பேருந்துல இவனுடைய பள்ளிக்கூடத்தை விளம்பரம் பண்ணலாமா? கண்டிப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் ஆட்களை வச்சு அனுப்பி யாரையாவது காலாண்டர் எடுங்க அப்படின்னு போய் சொன்னா யாராவது எடுப்பாங்களா? உனக்கு என்னடா இதுல வேலை இருக்கு, ஏன் இஷ்டம், என் கடையில நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா பொதுமக்கள் கேட்டிருப்பாங்க. இதுவே போயிட்டு ஒரு காக்கி சட்டை போட்டு போலீஸ்காரர் சொல்றாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ போலீஸ்காரர் சொல்றாரு, கண்டிப்பா அதை நம்ம செய்யணும், அப்படி இல்லைன்னா நம்ம மீது ஏதாவது ஒரு கேஸை போட்டு போட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சியில கண்டிப்பா போலீஸ்காரங்க சொன்னா பொதுமக்கள் கேட்பாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சாதகமா வேலை பார்த்துருக்கிறது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த பள்ளிக்கூடத்துக்காரனவோ நம்ம பூஞ்செடி கொடுக்கறத தடுக்கலாம், நம்ம காலாண்டு கொடுக்கறதையும் தடுக்கலாம், இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மக்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீமதியை இவனால என்னங்க பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடா உலகத்துல எத்தனையோ இறப்பு நடந்திருக்கு, பொதுமக்கள் அனைவரும் கடந்து போறாங்களே, ஏன் நம்மளே நம்ம பள்ளிக்கூடத்துல பல மரணங்கள்லாம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் கூட யாரும் இந்த அளவுக்கு கொந்தளிக்கலையே, ஆனா ஸ்ரீமதிக்காக மட்டும் பொதுமக்கள் இவ்வளவு கொந்தளிச்சு போய் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருமே குழந்தைய மறக்கவே மாட்டேங்கிறாங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா பொதுமக்களோட சப்போர்ட்டு இந்த வழக்குக்கு அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது மட்டும்தாங்க இவனுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஆத்திரமும் போராமையும் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளும் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம கையிலயும் அரசியல் பலம், பண பலம், அதிகாரிகள் சப்போர்ட்டு இத்தனையும் இருக்கு. ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ணவே முடியலையே அப்படிங்கிறது தாங்க இவனுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நாளுக்கு நாள் எப்படியாவது அனைவரும் ஸ்ரீமதியை மறப்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாளுக்கு நாள் ஸ்ரீமதியை எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிறதாங்க இவனுடைய நினைப்பா இருந்துகிட்டு இருக்கு. பிள்ளைய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி பிள்ளையோட உயிரை போக்குனானோ இதை தாங்க நம்மளால தாங்கிக்கவே முடியல. புள்ள கதற அந்த கதறல் நம்ம காதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு நடந்த அவ்வளோ பெரிய அநீதியை நம்மளால எப்படிங்க மறக்க முடியும், எப்படிங்க கடந்து போக முடியும்? பிள்ளைக்கு நடந்த அநீதியை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எங்குங்க இந்த கொலகார நாய்களுக்கு புரிய போகுது? எப்படியாவது பாப்பாவோட முகத்தை நம்ம அனைவரும் மறந்து போகணும் அப்படின்னு அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுவோ. இவனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில எச்சக்கல நாய்ங்க தான் பணத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா பாசத்தை அவனால விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பாச போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இவனோட நினைப்பை முறியடிச்சு நம்ம அனைவரும் ஒன்று இணைந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமதிக்காக அனைவரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை மூலம் இவனுங்களுக்கு நிச்சயம் தக்க தண்டனை கிடைக்குங்க.